Welcome by all students, viewers, and respectable people to my channels. Right, students and viewers, we are in third lesson. We are successfully entered into third lesson. So the third lesson name is reproductive health in Tamil. Inapperukka nalam. Today's section we are going to discuss about the interesting and important topic is 3.1 need for reproductive health, aminosynthesis and its statutory ban, social impact of sex ratio, female feticide and infanticide. So in Tamil, இனப்பெருக்க நலனின் தேவை, பணிக்கூட துளைப்பு, அந்த பணிக்கூட துளைப்பின் சட்டப்பூர்வமான தடை, பாலின விகிதம், பெண் கருக்கொலை, ஃபீமேல் ஃபெட்டிசைட், பெண் கருக்கொலை மற்றும் பெண் சிசு கொலை. Okay, come to the introductory part. So reproductive health, first 3 mark. So reproductive health, இனப்பெருக்க நலன். Reproductive health represents society with சமுதாயம், with சமுதாயத்தில் with people having physically functionally, okay, physically அமைப்பு ரீதியாகவும் functionally செயல் ரீதியாகவும் நார்மல் reproductive organ, okay, ஒரு சாதாரண இனப்பெருக்க உறுப்புகளை பெற்றுள்ள மக்களை கொண்ட சமுதாயத்தை குறிப்பது இனப்பெருக்க நலன் என்கிறோம். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரெப்ரசன்ட்ஸ் சொசைட்டி வித் பீப்புள் ஹேவிங், சொசைட்டியில் இருக்கிற பீப்புள்ஸ் வித் ஹேவிங் ஃபிசிக்கலி ஃபங்க்ஷனலி நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், சரிங்களா, நார்மல் சரிங்களா, ஒரு நல்ல வளமான ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து ஃபிசிக்கலி ஃபங்க்ஷனலி இருக்கக்கூடிய சொசைட்டி கொண்ட அமைப்பவே ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் என்கிறோம். ஓகே, ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஒன்ஸ் அகைன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரெப்ரசன்ட்ஸ் சொசைட்டி with people having physically functionally normal reproductive organ. So healthy people have healthier babies. ஓகே, ஒரு பீப்புள் வந்து ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா, பீப்புள் ஹெல்த்தியாக இருந்தால் ஸோ அவங்களுடைய வாரிசுகளும் ஹேவ் ஹெல்த்தியர் பேபிஸ் அண்ட் ஆர் ஏபிள் டு கேர் ஃபார் தயர் ஃபேமிலி. ஸோ தன்னுடைய ஃபேமிலி மேலே நல்லா அக்கறையாக இருப்பாங்க, நல்லா கேர் எடுத்துக்குவாங்க, நல்ல ஒரு சிறப்பான ஆரோக்கியமான ஒரு நடைமுறை பழக்கவழக்கங்களை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அண்டு கான்ட்ரிபியூட் மோர் டு த சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி, சரிங்களா, தன்னுடைய சமுதாயத்திற்கும் இந்த சொசைட்டிக்கும் தன்னுடைய பங்கிட நிறையா கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார், ஹென்ஸ் ஹெல்த் இஸ் ஏ கம்யூனிட்டி இஷ்யூ, ஹெல்த், ஓகேங்களா. ஸோ ஹெல்த் உடல் நலம் என்பது கம்யூனிட்டி இஷ்யூ, சரிங்களா, சமுதாயம் சார்ந்த ஒரு பிரச்சனையாகும். ஸோ ஹெல்த் இஸ் ஏ கம்யூனிட்டி இஷ்யூ. ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். இது ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்பது, இனப்பெருக்க மண்டலம் என்பது ஒரு சிக்கலான அமைப்பாகும். ஸோ திஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் கண்ட்ரோல்டு பை நியூரோ எண்டோக்ரைன் சிஸ்டம். நியூரோ மீன்ஸ் நர்வ்ஸ், எண்டோக்ரைன் சிஸ்டம் மீன்ஸ் நாளமில்லா சுரப்பிகள், ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். ஓகே, ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் controlled by neuroendocrine system, hence it is important to take necessary step to protect it from infectious disease and injury. ஸோ அதனால் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்து நல்ல ஒரு ப்ராப்பராக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து டேக் நெசசரி ஸ்டெப், சரியான சில படிநிலைகளை மேற்கொண்டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் அண்ட் இன்ஜுரி, சரிங்களா. ஸோ தொற்று நோய்களிடமிருந்தும் ஸோ விபத்துகளில் இருந்து நம்ம இனப்பெருக்க உறுப்புகளை பாதுகாப்பு என்பது மிக அவசியம். ஓகே, நெக்ஸ்ட், நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஓகே, இனப்பெருக்க நலனின் தேவைகள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ், வழிமுறைகள். நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், ப்ராப்ளம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, ஸோ இனப்பெருக்க நலனின் தேவை, அதில் உள்ள பிரச்சனைகள் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, இந்தியா இஸ் அமாங் த ஃபர்ஸ்ட் ஃபியூ கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு டு இனிஷியேட் த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். இந்தியா இஸ் அமாங்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஃபியூ கண்ட்ரிஸ். ஸோ சில நாடுகள், இந்தியா வந்து ஒரு சில முதலில் சில நாடுகள் வந்து ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. அதில் இந்தியா வந்து அந்த மாதிரி கொண்டுட்டு வந்ததில் இந்தியா வந்து ஒன்று. இந்தியா இஸ் அமாங் த ஃபர்ஸ்ட் ஃபியூ கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு டு இனிஷியேட் த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், சரிங்களா. ஸோ என்ன கொண்டு வராங்கன்னா, குடும்ப நலத்திட்டத்தை முதலில் நிறைய நாடுகள் அமல்படுத்தினாங்க, 2-3 நாடு, அதில் இந்தியாவும் ஒன்று. ஓகே, அந்த நாடுகளோட சேர்ந்து இந்தியா பண்ணியிருக்குது குடும்ப நலத்திட்டம், ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம். ஸோ இந்தியா இஸ் அமாங் த ஃபர்ஸ்ட் ஃபியூ கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு, சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஃபியூ கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு டு இனிஷியேட் தொடங்கி வைக்கிறாங்க, எதை வைக்கிறாங்க, ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம், டு இனிஷியேட் த ஃபேமிலி பிளானிங், குடும்ப நலத்திட்டத்தை முதல்ல தொடங்கி வைக்கிறாங்க சின்ஸ் 1951 அண்ட் இஸ், சரிங்களா. ஸோ 1950 இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் இஸ்
periodically. So this family planning program started at 1951. They are periodically assessed every decade. Decade means 10 years. சரிங்களா, ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும் இந்த ஃபேமிலி பிளானிங் மெத்தட் வந்து அசஸ் பண்ணுறாங்க, மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஸோ திஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் பாப்புலர்லி நேம்ட் as ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர். சரிங்களா, ஸோ திஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் பாப்புலர்லி நேம்ட் as. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம பாப்புலராக ரொம்ப வெளிப்படையாக எப்படி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்க நலன் மற்றும் இனப்பெருக்க மற்றும் குழந்தை நலம், RCHன்னு சொல்லுவோம். சரிங்களே, ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர், இனப்பெருக்க மற்றும் குழந்தை நலம் என்றும் அழைக்கப்படுகிறது. பாருங்க, இனப்பெருக்க மற்றும் குழந்தை நலம் பாதுகாப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ த மேஜர் டாக்ஸ் கேரட் அவுட் அண்டர் திஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர். சரிங்களா, ஸோ இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பெரும் பணிகள், இதில் வரக்கூடிய பணிகள் என்னென்ன இதனால என்னென்ன யூசஸ் இருக்குன்னு பாருங்க. மேஜர் டாஸ்க் கேரட் அவுட் அண்டர் this programs are. ஸோ இதில் வரக்கூடிய பணிகள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஹியர் த மேஜர் டாஸ்க் carried out by under this programs are. இதனோட முக்கிய பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி ப்ரோக்ராம் அல்லது ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர்னுடைய முக்கிய கோல் என்ன, அதனுடைய பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் அவேர்னஸ். சரிங்களா, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். ஓகே, ஸோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் அண்ட் ப்ரொவைடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். ஓகே, ப்ரொவைடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டு பில்ட் எ ஹெல்த்தி சொசைட்டி. சரிங்களா, ஸோ உடல்நலம் மிக்க சமுதாயத்தை கட்டமைக்க தேவை விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தல், மருத்துவ உதவி அளித்தல். சரிங்களா, ஸோ கிரியேட்டிவ் அவேர்னஸ், ஸோ மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தல். எது சார்ந்தது விழிப்புணர்வு? கூடவே என்ன பண்ணாங்க, மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். சரிங்களா, மருத்துவ உதவிகளை அளித்தல். ஸோ இப்படி அவேர்னஸை கிரியேட் பண்ணி தென் ஃபாலோட் பை ப்ரொவைடிங் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். சரிங்களா, மருத்துவ உதவியும் கொடுத்து அவேர்னஸையும் கொடுத்து டு பில்ட் ஹெல்த்தி சொசைட்டி. ஸோ அதான் அந்த ரெண்டையும் கொடுத்து ஃபைனலாக வி வில் மேக் யூ வாட், ஹெல்த்தி சொசைட்டி, ஒரு வளமான சமுதாயத்தை உருவாக்குதல். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரடியூசிங் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல். ஓகே, ஸோ ஸ்கூலில், பள்ளிகளில், சரிங்களா, பால் சார்ந்த கல்விகளை ஏற்படுத்துதல். சரிங்களா, பாலியல் கல்வியை ஏற்படுத்தல், அது சார்ந்தது. செக்ஸ்னா என்ன, அதில் என்னென்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வில் கிவ் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் டு த சைல்டு. ஸோ இன்ட்ரடியூசிங் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன். இன்ட்ரடியூசிங் செக்ஸ் எஜுகேஷன், பாலியல் கல்வி கொடுத்தல் இன் ஸ்கூல். யாருக்கு? டு ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் அபவுட். சரிங்களா, ஸோ அந்த கொடுக்கக்கூடிய அந்த பாலியல் எஜுகேஷனில், அந்த செக்ஸ் எஜுகேஷனில் என்ன தகவல் இருக்குன்னா, இன்ஃபர்மேஷன் அபவுட் அடலசென்ஸ், விடலை பருவம், அடலசென்ஸ் அண்ட் அடலசென்ஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ். சரிங்களா, விடலை பருவம் மற்றும் விடலை பருவம் சார்ந்த அந்த மாற்றங்களில் என்னென்ன சிக்கல் வருதுங்க பற்றி சொல்லிக் கொடுக்குறதல். ஓகே, ஸோ இன்ட்ரடியூசிங் செக்ஸ் எஜுகேஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து பாலியல் கல்வியை உள்ளே கொண்டுட்டு வருதல் இன் ஸ்கூல். சரிங்களா, ஸ்கூலில் வந்து படிக்கிற போது அந்த செக்ஸ் எஜுகேஷன் சார்ந்த தகவலை கொடுத்தல். எதுக்கு? அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட், எது சார்ந்த தகவல் இருக்கும், அடலசென்ஸ், விடலை பருவம் சார்ந்ததும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகள், அடலசென்ஸ் அண்ட் அடலசென்ஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ். அடலசென்ஸ், விடலை பருவத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், பிரச்சனைகளை பற்றி தகவல் இருக்கும். நெக்ஸ்ட் எஜுகேட்டிங் கப்புள்ஸ். சரிங்களா, ஸோ எஜுகேட்டிங் கப்புள்ஸ், அந்த தம்பதி மற்றும் திருமண வயதிற்கு குடும்பத்துக்கு கட்டுப்பாடு விதிகள், பிறப்பு கட்டுப்பாடு முறைகளை பற்றி அறிவுறுத்துதல். ஓகே, எஜுகேட்டிங் கப்புள்ஸ், எஜுகேட்டிங். சரிங்களா, ஸோ நம்ம வந்து எஜுகேட்டிங்னா ஒரு தகவலை வந்து கற்பித்தல். யாராருக்கு? கப்புள்ஸ், ஸோ அந்த தம்பதியர்களுக்கும். அண்ட் தோஸ் இன் த மேரேஜபிள் ஏஜ். சரிங்களா, யாரெல்லாம் கல்யாண பருவத்தில் இருக்கிறார்களோ, திருமண வயதில் இருக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு எபவுட், எது சம்மந்தப்படுறது, எபவுட் தி பர்த் கண்ட்ரோல் மெத்தட். சரி, இனப்பெருக்க கட்டுப்பாடு. சரிங்களா, ஸோ இனப்பெருக்க கட்டுப்பாடு சார்ந்த, பிறப்பு கட்டுப்பாடு அல்லது இனப்பெருக்க கட்டுப்பாடு, பிறப்பு கட்டுப்பாடு சார்ந்த தகவலை கொடுத்தல். அண்ட் ஃபேமிலி பிளானிங் நாம். சரிங்களா, குடும்ப கட்டுப்பாடு, குடும்ப நல கட்டுப்பாடு சார்ந்த தகவலை கொடுத்தல். ஓகே, ஸோ எஜுகேட்டிங், யாராருக்கு எஜுகேட் பண்ணுறோம்? எஜுகேட்டிங் கப்புள்ஸ். சரிங்களா, ஸோ எஜுகேட்டிங் கப்புள்ஸ் தம்பதியர்களுக்கும், அண்ட் தோஸ் இந்த மேரேஜபிள் ஏஜ், திருமணத்திற்காக காத்திருக்கும் திருமண வயதினருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ நம்ம எஜுகேட், சில தகவலை கொடுத்தல். எது, எந்த மாதிரி தகவல்? அவைலபிள் ஆஸ் பர்த் கண்ட்ரோல் மெத்தட். சரிங்களா, ஸோ பிறப்பு கட்டுப்பாடு பற்றியும், ஃபேமிலி பிளானிங் நாம். சரிங்களா, ஸோ குடும்ப கட்டுப்பாடு, குடும்ப நல திட்டங்கள் பற்றி அந்த தகவல்களையும் கொடுத்தல். நெக்ஸ்ட் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் கேர் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன். சரிங்களா, ஸோ நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது. யார் சார்ந்த அவேர்னஸ்? கேர் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன். ஸோ அந்த கருவுற்ற பெண்களுக்கு பற்றிய அந்த கருவுற்ற பெண்களுக்கு தேவையான அவங்களோட உடல்நலம் பற்றிய ஒரு பாதுகாப்பு பற்றிய ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது
போஸ்ட் நேட்டல் கேர் ஆஃப் மதர், குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி போஸ்ட் நேட்டல் கேர் ஆஃப் மதர் அண்ட் சைல்டு, சரிங்களா. போஸ்ட் நேட்டல் கேர் ஆஃப் த மதர், சரி, குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அந்த அந்த ஃபீமேலுக்கு, அந்த ப்ரெக்னென்ட் இருந்து வெளியே வந்த அந்த ஃபீமேலுக்கு என்னென்ன கேர் எடுக்கணும், அண்ட் சைல்டு, அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன கேர் எடுக்கணும், அண்ட் இம்பார்ட்டன்ட் பிரெஸ்ட் ஃபீடிங், சரிங்களா. இம்பார்ட்டன்ட் பிரெஸ்ட் ஃபீடிங், சரிங்களா. ஸோ அந்த தாய்ப்பால் கொடுத்தனுடைய இம்பார்ட்டன்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஒன் செகண்ட் பாருங்க. கிரியேட்டிங் அவேர்னஸ், சரிங்களா. கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் கேர் ஃபார் பிரெக்னென்ட் உமன், சரிங்களா. கேர் ஃபார் பிரெக்னென்ட் உமன், சரிங்களா. ஸோ அந்த கருவுற்ற பெண்ணினுடைய உடல்நலம் பற்றிய அந்த பாதுகாப்பு, போஸ்ட் நேட்டல் கேர், குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அந்த மதர் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, அண்ட் சைல்டு, அந்த பிறந்த குழந்தை கொடுக்குற பாதுகாப்பு, அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங், சரிங்களா. அந்த இது பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு என்ன சொல்லணும்னா, அந்த இது சாப்பிடுது இல்லைங்களா, மதர் மில்க், தாய்ப்பால் சாப்பிட்டீங்களா, அதனோட முக்கியத்துவம்லாம் சொல்றது. வாங்க எடுத்துக்க போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்கரேஜிங், சரிங்களா. தைரியம் ஊட்டுதல் அண்டு சப்போர்ட்டிங், என்கரேஜிங் அண்டு சப்போர்ட்டிங், என்கரேஜிங் அண்டு சப்போர்ட்டிங், என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிங் கவர்மெண்டல் அண்ட் நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ், சரிங்களா. ஸோ கவர்மெண்டல், ஸோ அரசு சார்ந்த அமைப்புகளும், நான் கவர்மெண்டல் அரசு சாரா அந்த அமைப்புகளும், அரசு சார்ந்த அமைப்புகளும், அரசு சாரா அமைப்புகளும், governmental non-governmental agents to identify the new methods and to improve upon the existing methods of birth control. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணுறாங்க. என்கரேஜ் அண்ட் சப்போர்ட், என்கரேஜ் தைரியம் ஊட்டுதல் மற்றும் உதவி யார் செய்கிறாங்க, கவர்மெண்டல் அண்ட் நான் கவர்மெண்டல், அரசு சார்ந்த அமைப்புகளும் அரசு சாரா அமைப்புகளும் என்கரேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா டு ஐடென்டிஃபை த நியூ மெத்தட், ஸோ புதிய புதிய வழிமுறைகளை கண்டறிந்து டு இம்ப்ரூவ் அப்பான் த எக்ஸிஸ்டிங் மெத்தட் ஆஃப் பெர்த் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு முன்னாடி நடைமுறையில் கூடிய அந்த பெர்த் கண்ட்ரோல், பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகளை மறுபடியும் மேம்படுத்துதல், இல்லை. ஸோ இம்ப்ரூவ், மேம்படுத்துதல், எதை மேம்படுத்துதல், இம்ப்ரூவ் அப்பான் த எக்ஸிஸ்டிங் மெத்தட் ஆஃப் பெர்த் கண்ட்ரோல், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பிறப்பு கட்டுப்பாடுகள் மறுபடியும் மேம்படுத்துதல். ஸோ அப்போ வந்து கவர்மெண்டல் நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் வந்து என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. எதை கண்டு, டு ஐடென்டிஃபை த மெத்தட்ஸ் அண்ட் டு இம்ப்ரூவ், புதிய மெத்தடுகளையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆல்ரெடி found method to improve upon the existing methods of birth control. Okay, next, so this 5 point completed. So this is actually 5 mark question. Next, amino synthesis and its statutory ban. Okay, பனிக்குட துளைப்பு மற்றும் அதன் சட்டபூர்வமான தடை. ஓகே, due to small family norms and the skewed choice for the male child, female population is decreasing at an alarming rate. Okay, due to small family norms, சிறு குடும்ப விதிகள் மற்றும் குடும்பத்தில் ஆண் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் விருப்பம். ஓகே, டியூ டு ஸ்மால் நாமினி ஃபேம்ஸ், சிறு குடும்ப விதிகள் norms and skewed choice for the male child. ஓகே, ஆண் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் விருப்பம். ஓகே, ஸோ இந்த காரணத்தால் this is the major reason for female population, பெண் குழந்தைகளுடைய ரேஷியோ லெவல் இஸ் டிக்ரீஸ்டு. ஓகே, the female population is decreasing at an alarming rate. ஸோ மிக ஒரு என்ன சொல்லுங்க, அபாயகரமான விதத்தில், சரிங்களா, ரொம்ப அபாயகரமான ரேஞ்சில், சரிங்களா. ஸோ அலார்மிங் ரேட்டில் ஃபீமேல் வருது. ரெண்டே காரணத்தால தான் ஃபீமேல் பாப்புலேஷன் டுவெண்ட்டிஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபேமிலிஸ், சிறு குடும்ப விதிமுறைகள், ஆண் குழந்தை நிறையா வேணும், ஆண் குழந்தை தான் பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற ஆசையினாலையும், இந்த ரெண்டு ரீசன்னால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸோ ஃபீமேல் சைல்டு, பெண் குழந்தைகளோட எண்ணிக்கை ஸோ அலார்மிங் ரேட்டில் வேகமாக அபாயகரமாக குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எடுத்துக்க போகலாம். ஸோ அமினோ சிந்தசிஸ் ஏ ப்ரீநேட்டல் டெக்னிக். ப்ரீநேட்டல் மீன்ஸ் பிஃபோர் டெலிவரி, சில குழந்தை பிறப்பதற்கு முன்னால் செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். ஓகே, ஸோ ப்ரீநேட்டல் மீன்ஸ் பிஃபோர் டெலிவரி, சரிங்களா. இப்போ குழந்தை பிறகு முன்னால் செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். பனிக்கூட துளைப்பு, அமினோ சிந்தசிஸ் அதர்ஸ் கால்ஸ் பனிக்கூட துளைப்பு. அமினோ சிந்தசிஸ் ஏ ப்ரீநேட்டல் டெக்னிக், குழந்தைக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு டெக்னிக். யூஸ் டு டிடெக்ட், எதை கண்டுபிடிக்கலாம்னா டிடெக்ட் எனி குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ், சரிங்களா. குரோமோசோமல் சார்ந்த பிறழ்ச்சிகள். ஓகே, ஏபிள் டு ஐடென்டிஃபை த குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ், அதாவது குரோமோசோம் குறைபாடுகள், குரோமோசோம் பிறழ்ச்சி, குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறியலாம் இந்த ஃபியூட்டஸ், அதாவது குழந்தையில், இப்போ அந்த இளம் குழந்தைகளில் உருவான அந்த கருக்களில் ஏதாவது குரோமோசோம் அப்னார்மாலிட்டி இருந்தால் கண்டுபிடிக்கலாம். அண்ட் இஸ் பீயிங் ஆஃபன் மிஸ்யூஸ்டு டு டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த ஃபியூட்டஸ். ஆனால் பட் இட் இஸ் ஆஃபன் மிஸ்யூஸ்டு டு டிட்டர்மைன், சரிங்களா. ஆனால் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தவறான வழியில் பயன்படுத்தி
டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த ஃபியூட்டஸ், குழந்தையின் பாலினம் கண்டறியப்படுகிறது. அது பெண் குழந்தை ஆண் குழந்தை என்பது முன்னாடியே கண்டறியப்படுகிறது. சரிங்களா? குரோமோசோமல் அப்னாரிட்டிஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த அமினோசென்டஸ் டெக்னிக்கை ஆனால் இப்போ எதுக்கு பயன்படுத்த தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறோம் அந்த டெக்னிக்கை. ஸோ இதை வச்சு நம்ம குழந்தைகளை கண்டறிகிறோம், ஆனா பெண்ணு கண்டறிகிறோம். ஸோ ஒன் த செக்ஸ் ஆஃப் த ஃபியூட்டஸ் இஸ் நோன், ஒருவேளை இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம செக்ஸ் ஆஃப் த குழந்தையில் பால்நிலையம் கண்டறியப்பட்டால், ஒன்ஸ் த செக்ஸ் ஆஃப் த ஃபியூட்டஸ் இஸ் நோன், சரிங்களா, குழந்தையில் பாலினம் கண்டறியப்பட்டால் தேர் மே பி a சான்ஸ் ஆஃப் ஃபீமேல் ஃபியூட்டசைட். சரிங்களா? ஸோ இதனால் என்ன நடக்குன்னா ஃபீமேல் ஃபியூட்டசைட் பெண் கருக்கொலை செய்வதற்கான வாய்ப்பில் ஏற்படுகிறது. சான்ஸ் ஃபார் எதற்கு வழிவகுக்கும்? ஒருவேளை பெண் குழந்தையா இருக்கிறது அமினோசென்டஸ் வழியாக கண்டறியப்பட்டால் மேபி சான்ஸ் ஃபார் எதற்கு வாய்ப்பாக அமையும்? ஃபீமேல் ஃபியூட்டசைடு பெண் கருக்கொலை செய்வதற்கு வாய்ப்பாக அமையலாம். ஹென்ஸ் எ ஸ்டாட்டுட்டரி பேன், சரிங்களா, சட்டப்பூர்வமான தடை ஆன் அமினோசென்டசிஸ் இம்போஸ். சரிங்களா? அதனால தான் இந்த அமினோசென்டசிஸ் அப்படிங்கிற மெத்தடுக்கு ஸ்டாட்டுட்டரி பேன், சரிங்களா, சட்டப்பூர்வமான தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஓகே, சான்ஸ் ஃபார் ஃபீமேல் சைட் ஹென்ஸ் ஸ்டாட்டுட்டரி பேன் ஆர் அமினோசென்டசிஸ் இஸ் இம்போஸ்ட் ஆன் திஸ் இஸ் இம்போஸ். சரிங்களா? அமினோசென்டசிஸ்க்கு சட்டப்பூர்வமான தடை இன்னைக்கு தேவைப்படுகிறது. வாங்க எடுத்துக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் இஸ் 3.3 சோசியல் இம்பேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ. சோசியல் இம்பேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல் ஃபியூட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட். ஓகே, ஸோ பாலின விகிதம், பெண் கருக்கொலை மற்றும் சிசு கொலை. இல்லை, ஃபீமேல் ஃபியூட்டிசைட் அப்படின்னா பெண் கருக்கொலை, ஃபியூட்டஸ்னா கரு தானே. ஸோ பெண் கரு கொலை, இன்ஃபான்டிசைட் பெண் கரு பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தையா இருக்கு இல்லைங்களா, அதை கொள்ளுதல். ஓகே, ஃபீமேல் ஃபியூட்டிசைட் அண்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ஓகே, ஸோ சோசியல் இம்பேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல் ஃபியூட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட், பாலின விகிதம், பெண் கருக்கொலை மற்றும் சிசுக்கொலை ஆகியவை சமுதாயத்தில் ஏற்படும். செக்ஸ் ரேஷியோனாலையும் ஃபீமேல் ஃபியூட்டிசைடும் இன்ஃபான்டிசைட் மூணு சேர்ந்து சோசியல் சமுதாயத்தில் என்ன விளைவுகளை ஏற்படுத்து, தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. ஸோ செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம். The sex ratio is the ratio of males to the females in a population. பாலின விகிதம் என்பது கிட்டத்தட்ட ஆணுக்கு சமமான பெண்களின் அளவாகும். ஓகே, ஸோ செக்ஸ் ரேஸ் இஸ் தி ரேஷியோ ஆஃப் மேல்ஸ் டு த ஃபீமேல்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு மேலுக்கு எத்தனை ஒரு ஃபீமேலுக்கு நிகரான எத்தனை மேல் இருக்கிறாங்க, ஒரு பாப்புலேஷன் ஒரு மக்கள் தொகையில் ஆணுக்கு நிகரான பெண் எவ்வளவு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுற பேர் தான் ஸோ செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம் என்கிறோம். செக்ஸ் ரேஸ் தி ரேஷியோ ஆஃப் மேல்ஸ் டு த ஃபீமேல் இன் பாப்புலேஷன். சரிங்களா? மேல்ஸ் டு த ஃபீமேல் இன் பாப்புலேஷன். அதுக்கடுத்து பாருங்க, இன் இந்தியா த சைல்டு செக்ஸ் ரேஷியோ ஹேஸ் டிக்ரீஸ்டு. சரிங்களா? இந்தியாவில் சைல்டு செக்ஸ் ரேஷியோ, குழந்தை பாலின விகிதம் குறைஞ்சிருக்குது, டிக்ரீஸ்டு ஓவர் த டெக்கார்ட், இந்த கடந்த 10 ஆண்டில் குறைஞ்சிருக்குது. ஃப்ரம் 1927 டு 99 ஃபீமேல் ஃபார் எவரி 100 மேல்ஸ். சரிங்களா? ஸோ 1000 மேலுக்கு 927 ஃபீமேல் ஆர் 919 ஃபீமேல் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1000 மேலுக்கு 1000 ஆண்களுக்கு 927 பெண்கள் இருந்தாங்க. இப்போ இந்த லாஸ்ட் 10 இயரில் 1000 மேலுக்கு 1000 ஆண்களுக்கு 919 ஃபீமேல் தான் இருக்கிறாங்க. ஓகே, இன் இந்தியா த சைல்டு செக்ஸ் ரேஷியோ ஹஸ் டிக்ரீஸ்டு ஓவர் த டெக்கார்ட், கடந்த 10 ஆண்டில் டிக்ரீஸ் ஆகிருக்குது பாலின விகிதம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1000 மேல்ஸ்க்கு முந்தி பார்த்தீங்கன்னா 927 இருந்துச்சு, இப்போ 919 தான் இருக்குது. 919 919 என்கிற விகிதத்தில் குறைந்துள்ளது. ஃபீமேல் குறைஞ்சிட்டாங்க. 1000 மேல் இருக்காங்கன்னா 919 ஃபீமேல் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. வாங்க எடுத்துக்கு போகலாம். ஸோ டு கரெக்ட் திஸ் ரேஷியோ ஸ்டெப்ஸ் நீடட் டு சேஞ்ச். சரிங்களா? ஸோ இந்த ரேஷியோ 1000 மேலுக்கு 919 ஃபீமேலுங்கிற ரேஷியோ வந்துச்சுல, ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு, சரி செய்யறதுக்கு ஸ்டெப்ஸ் நீடட், சில வழிமுறைகள் வேணும், நீடட் தேவைப்படுகிறது. டு சேஞ்ச் த மைண்ட் செட், ஸோ மனிதனுடைய அந்த மனநிலையை மாற்றணும். ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள், ஸோ மக்களுடைய மனப்பாங்கையும் மாற்றணும், மைண்ட் செட்டையும் மாற்றணும், ஆட்டிடியூடையும் மாற்றணும். ஸோ எக்ஸ்பெஷலி இந்த யங் அடல்ட். சரிங்களா? இந்த இளம் வயதினர் இருக்காங்களே, இளம் வயதினர்கள், வாலிப வயதினர்கள், ஸோ அவங்களுக்கு இந்த மாற்றத்தை, மைண்ட் செட்டை மாற்றணும், ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள்ஸ் மக்களுடைய மனநிலையை மாற்றணும். ஓகே, த நெக்ஸ்ட் ஃபீமேல் ஃபியூட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட், பெண் கருக்கொலை மற்றும் பெண் சிசு கொலை இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் அவர் சொசைட்டி. ஸோ நம்ம சொசைட்டியில் ஜெண்டர், சரிங்களா, பாலினத்தை கண்டறிவதில் நம்ம சொசைட்டியில் ஃபீமேல் ஃபியூட்டிசைட், இன்ஃபான்டிசைட், பெண் கருக்கொலை, ஸோ பெண் சிசு கொலை ரெண்டுமே நம்ம சொசைட்டியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபியூட்டிசைட், பெண் கருக்கொலை என்றான. ஃபியூட்டிசைட் அப்படின்னா கரு, அதாவது யூட்ரஸுக்குள்ள ஒரு
குழந்தை இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து ஃபியூட்டஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அது வெளியே வந்த உருப்பாடு தான் அது சைல்டில் வேறு பேரில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபீமேல் ஃபியூட்டிசைட். ஃபீமேல் ஃபியூட்டிசைட் ரெஃபர்ஸ் டு அபார்ட்டிங் த ஃபீமேல் இன் த மதர் வம். சரிங்களா? தாயின் கருப்பைக்குள்ளேயே ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தையை நீங்க வந்து அபார்ட்டிங், சரிங்களா? ஸோ கருசிதைவு செய்தால் அதுக்கு பேர் ஃபீமேல் ஃபியூட்டிசைட், கருவை கொள்ளுதல். ஃபீமேல் ஃபியூட்டிசைட் ரெஃபர்ஸ் டு பெண் கருக்கொலை என்பது அபார்ட்டிங் த ஃபீமேல், ஸோ பெண் குழந்தைகளை கருசிதைவு செய்தல், கருக்கலைப்பு செய்தல். அபார்ட்டினா கருசிதைவு, கருக்கலைத்தல். அபார்ட்டிங் த ஃபீமேல் இந்த மதர்வம், தாயின் கருப்பைக்குள்ளேயே, தாயின் யூட்ரஸுக்குள்ளேயே வெளியே வரக்கு முன்னாடியே அந்த பெண் குழந்தை உள்ள அபார்ட் பண்ற பேரு ஃபீமேல் ஃபியூட்டிசைட். நெக்ஸ்ட் கம் டு நெக்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் இஸ் இன்ஃபேன்டிசைட், பெண் சிசு கொலை. இது வந்து அந்த ஃபீமேல் சைல்டு வந்து மதர்வோம்லேருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி, அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அதை வந்து கொன்னான். சரிங்களா? ஃபியூட்டஸ்ங்கிற ஸ்டேஜ் மாதிரி இப்போ இன்ஃபேண்ட், ஒரு குழந்தை பருவத்துக்கு வந்துருச்சு, பிறந்த குழந்தையை கொல்றதுக்கு பேர், பிறந்த பெண் குழந்தை சொல்றது இன்ஃபேன்டிசைட். ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட் இஸ் கில்லிங் த ஃபீமேல் சைல்டு ஆஃப்டர் ஹர் பர்த். கில்லிங் த ஃபீமேல், பாருங்க 3 மார்க் கொஸ்டின். ஃபியூட்டிசைடு kind of 3 marks. So another infanticide also 3 marks. Killing the female child after her birth. அந்த குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அந்த பெண் குழந்தை கொல்றது பேரு ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு சொல்லு. இன்ஃபான்டிசைடு ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஃபியூட்டிசைடு 3 மார்க்ஸ், இன்ஃபான்டிசைடு. நெக்ஸ்ட், ஃபீமேல் ஃபியூட்டிசைடு இன்ஃபான்டிசைடு ரிசல்ட் இன் இம்பேலன்ஸ் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ. ஸோ ஃபீமேல் ஃபியூட்டிசைடு பெண் கருக்கொலை, பெண் சிசு கொலை. சில ஃபீமேல் ஃபியூட்டிசைடு, ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு ரிசல்ட் இன் செக்ஸ் இம்பேலன்ஸ் இன் செக்ஸ் ரேஷியோ. ஸோ பாலின விகிதத்தில் சமநிலை இல்லாமல் போகிறது. இம்பேலன்ஸ், பேலன்ஸ்னா சமநிலை, சமமற்று போகிறது, பேலன்ஸ் எல்லாம் போகுது. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ யூஎன்டிபி ஜிஹெச், ஸோ இதை வந்து என்னென்ன ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்க இந்த பிரச்சனை விடுவிக்கிறதுக்கு. ஸோ யூஎன்டிபி ஜிஹெச் 2018 யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ். UNDP means UNDP GH 2018 United Nations Developmental Programs Gender Inequality Index. Gender Inequality Index, அதாவது தமிழ்ல சொல்லணும்னா ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட பாலின சமமின்மை குறியீடு. இண்டெக்ஸ்னா குறியீடு, இன்இக்வாலிட்டினா சமமில்லாத, சமமற்ற, சமமின்மை. ஓகே, ஸோ அதை பத்தி அது என்ன சொல்றான்னு பாருங்க. So in UNDP, United Nations Developmental Programs Gender Inequality Index. Okay, so UNDP GH 2008 reflect that India was ranked at 135. India was ranked 135 out of 187 countries. 187 கண்ட்ரீஸ்ல 137 கண்ட்ரீஸ் வந்து இதில் இருக்குது. அதில் இந்தியா வந்து 135வது இடத்துல இருக்குது. 187 கண்ட்ரிக்கு இந்த யூஎன்டிபியில் ப்ரோக்ராமில் கலந்துருக்காங்க. அதில் இந்தியா வந்து ரேங்க்ல 135வது இடத்துல இருக்குது. ஸோ ரேங்க் 135 அவுட் ஆஃப் 187 கண்ட்ரிஸ் டியூ டு availability of very few economic opportunities to women as compared to men. So here இந்த இதனுடைய எதை வச்சு, இந்த எதை பேஸ் பண்ணி இந்த யூஎன்டிபி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு தி availability of very few economic opportunity to women as compared to men. ஆண்களை கம்பேர் டு பெண்களுக்கு பொருளாதார வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு உமன், சரிங்களா? பெண்களுக்கு பொருளாதார வாய்ப்பு, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் வெரி ஃபியூ கம்பேர்ட் டு மென். ஆண்களை கம்பேர் பண்ணுற பெண்களுக்கு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிக குறைவாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் யூஎன்டிபி அப்படிங்கிற யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ங்கிற அந்த திட்டம் வந்துச்சு. ஸோ அதில் 187 கண்ட்ரிஸ் அந்த யூஎன்டிபியில் இணைஞ்சிருக்காங்க. அதில் இந்தியா வந்து 135வது ரேங்க் அந்த பட்டியலில் அந்த இடத்துல இருக்குது, 135 இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட், ஸோ இது யூஎன்டிபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிபிஎன்டிடி ஆக்ட், ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக், Diagnostic Technique Act 1994. ஓகே, குழந்தை பிறப்புக்கு முன் பாலினத்தை முன்கூட்டியே, ப்ரீ கன்செப்ஷன். ஓகே, அதாவது ப்ரீ கன்செப்ஷனா முன்னாடியே பாலினத்தை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்ப தடை சட்டம்.
சரிங்களா? ஸோ இந்த ஏற்கனவே முன்கூட்டியே அது என்ன மேலா ஃபீமேலான்னு கண்டறியறீங்களா? ஸோ அந்த மாதிரியான அந்த ஆக்ட் அந்த மாதிரி டெக்னிக்கை தடை செய்யக்கூடிய சட்டம் தான் இந்த பிசிபிஎன்டி. பிசிபிஎன்டிடி ப்ரீ கன்செப்ஷன் அண்டு ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக் ஆக்ட் சட்டம் 1994. குழந்தை பிறப்புக்கு முன் பாலினத்தை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்பத்தை தடை செய்யும் சட்டம் 1994. So this PCPNDT, Pre-Conception Prenatal Diagnostic Technique Act 1994. சரிங்களா? ஸோ குழந்தை பிறப்பிற்கு முன் பாலினத்தை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்ப தடை சட்டம். ஸோ இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் ஃபீமேல் ஃபியூட்டிசைட், சரிங்களா, பெண் கருக்கொலையை, ஃபீமேல் ஃபியூட்டிசைடை ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ட் பண்றாங்க. அண்ட் இன்ஃபான்டிசைட், சரிங்களா, பெண் கருக்கொலை அண்ட் இன்ஃபான்டிசைடு, பெண் பிறந்ததுக்கு பின்னாடி, அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி, சரிங்களா, பெண் குழந்தையை கொள்ளுதல் பிறந்ததுக்கு பின்னாடி, ஆஃப்டர் த பர்த். ஸோ ஃபீமேல் கருக்கொலை, பெண் சிசு கொலைன்னு சொல்லுவோம். ஃபீமேல் ஃபியூட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட்ஸ் ஆர் டு ப்ரிவென்ட். ஸோ பை அவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் டேக்கன் வேரி ஸ்டெப்ஸ், நிறைய ஸ்டெப்பை யூஸ் பண்ணி, நிறைய படிநிலைகள், நிறைய ஸ்டெப்பை யூஸ் பண்ணி, ஸோ அந்த ஃபீமேல் ஃபியூட்டிசைட் நடக்கிற நிகழ்ச்சியில் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம கவர்மெண்ட் தடுத்துட்டு இருக்காங்க. லைக் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமான ஆக்ட் என்னென்ன சட்டங்களை பயன்படுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசிபிஎன்டிடி ஆக்ட், ப்ரீ கன்செப்ட் ப்ரீநாட்டல் டெக்னிக் 1984 enacted to ban. ஸோ இந்த டெக்னிக், இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட், சரிங்களா, இந்த பிசிபிடிஎன்டி இந்த சட்டத்தை பயன்படுத்தி enacted to ban எதை தடுக்கிறாங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் செக்ஸ், சரிங்களா, பாலினத்தை கண்டறிதல், கூடவே பார்த்தீங்கன்னா டு ப்ரிவென்ட் த யூஸ் ஆஃப் ப்ரீநாட்டல் டயக்னோஸ்டிக், சரிங்களா, டு ப்ரிவென்ட் யூஸ் ஆஃப் ப்ரீநாட்டல் டயக்னோஸ்டிக், சரிங்களா, முன்கூட்டியே பாலினத்தை கண்டறிதல், சரிங்களா. ஸோ செக்ஸ் என்னன்னு பாலினத்தை கண்டறிதல், அதே மட்டும் ப்ரிவென்ட் த யூஸ் ஆஃப் ப்ரீநாட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக் டு செலக்டிவ் அபார்ஷன். ஸோ அந்த ப்ரீநட்டல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஏற்கனவே அந்த குழந்தையை கண்டறிஞ்சு அபார்ஷன் செய்தல், கருக்கலைப்பு செய்தல், ரெண்டையும் தடுக்கிறாங்க. ஒன்று ஐடென்டிஃபிகேஷனை தடுக்கிறாங்க, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் செக்ஸ் இஸ் ப்ரிவென்டட். நெக்ஸ்ட் பிசிஎன்டிடி, அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் இஸ் ப்ரிவென்ட் த யூஸ் ஆஃப் ப்ரீநட்டல் டயக்னோஸ்டிக் ஃபார் செலக்டிவ் அபார்ஷன். ஒரு குறிப்பிட்ட பெண் குழந்தையை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கூடிய அந்த ப்ரீ டயக்னோஸ்டிக்கை வந்து தடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேரியஸ் மெஷர்ஸ் ஆர் டேக்கன் பை அவர் கவர்மெண்ட் என்ஷூர், சரிங்களா, நிறைய மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வைவல், ப்ரொவிஷன் ஆஃப் பெட்டர் நியூட்ரிஷன், எஜுகேஷன், ப்ரொடெக்டிங் எம்பவர்மெண்ட், சரிங்களா, சர்வைவல் குழந்தை வாழ்வதற்கான ஒரு வழிமுறைகளையும், ப்ரொவிஷன் ஆஃப் பெட்டர் நியூட்ரிஷன் சரியான உணவூட்டத்தை அந்த குழந்தைக்கு வழங்குதல், எஜுகேஷன் சரியான கல்வி அளித்தல் இந்த பெண் குழந்தைகளுக்கு, ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு அளித்தல், எம்பவர்மெண்ட் ஸோ அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுதல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த போலாம். ஸோ வேரியஸ் மெஷர்ஸ் ஆர் taken by the government to ensure the female child. So what are the measures? First one is survival. Second one is provision of better nutrition. Third one is education. Fourth one is protection and empowerment. So survival அப்படின்னா, survival means நீண்டமா வாழ்வது. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஆஃப் பெட்டர் நியூட்ரிஷன், ஸோ சரியான உணவு அளித்தல், உணவூட்டம் கொடுத்தல். நெக்ஸ்ட் எஜுகேஷன், கல்வி, சரியான கல்வி அளித்தல். நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் எம்பவர்மெண்ட், பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு உரிய அதிகாரத்தை வழங்குதல். ஸோ தட்ஸ் ஆல் த மெஷர், இம்பார்ட்டன்ட் மெஷர் given to female child to protect that. Okay, so come to the next part. So this kind of measures given to female child or girls by eliminating, so இந்த மாதிரி செய்யறதுனால சர்வைவல், நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் பெட்டர் நியூட்ரிஷன், எஜுகேஷன், ப்ரொடெக்ஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் இதை கொடுக்கறனால, கேர்ள்ஸ் கொடுக்கறனால, பை எலிமினேட்டிங்னால நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எலிமினேட்டிங் த டிஃப்ரென்சஸ், சரிங்களா. ஸோ மேல் ஃபீமேலுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ், அந்த வேறுபாடுகளை, பாலின வேறுபாடுகளை கலைந்து வெளியே எடுக்கலாம், எலிமினேட், நீக்கலாம். எலிமினேட்டிங் த டிஃப்ரென்சஸ் இன் த செக்ஸ் ரேஷியோ, சரிங்களா, பாலின விகிதத்தில் ஆண் பெண்கிற அந்த உயர்ந்த பாலின வேறுபாடுகளை களையலாம். இந்த மாதிரி நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கறது, எஜுகேஷன் கொடுக்கறது, ப்ரொடெக்ஷன் எம்பவர்மெண்ட் கொடுக்கறது, ஃபீமேல் கொடுக்கறனால பண்ணலாம். அது மட்டும் இல்லை, யூ கேன் ஏபிள் டு ப்ரிவென்ட் இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி. இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி மீன்ஸ் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை குறைக்கலாம், பெண் குழந்தைகள் இறப்பதை குறைக்கலாம். அண்ட் இம்ப்ரூவிங் தேர் நியூட்ரிஷனல் அண்ட் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ், சரிங்களா. ஸோ அதனுடைய உணவோட்டத்தையும் உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றி அமைத்து எஜுகேஷன் ஸ்டேட்டஸ், சரிங்களா, ஸோ அவங்களுடைய கல்வி தகுதியும் மேம்படுத்தலாம். ஓகே, திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் ஆர் டேக்கன் பை அவர் கவர்மெண்ட் டு என்ஷூர் திட் கைண்ட் ஆஃப் ஈவென்ட். நெக்ஸ்ட், போக்சோ ஆக்ட். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் இஸ் போக்சோ ஆக்ட், போக்சோ சட்டம். So POCSO, it is a short form. The explanation is Prevention of Children
ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் எதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் சரிங்களா ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் சரிங்களா போக்சோ சட்டம் என்பது பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை தடுத்தல் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை தடுத்தல் பாருங்க ஸோ போக்சோ ஆக்ட் நத்திங் பட் ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் டு ப்ரொடெக்ட் அவர் ஃபீமேல் சைல்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்டை வச்சு இந்த போக்சோ சட்டத்தை வச்சு குழந்தைகளை பாலியல் குற்றங்கள் பிரச்சனையிலிருந்து தடுக்கலாம் ப்ரொடெக்ட் த ஃபீமேல் சைல்டு ஓகே நெக்ஸ்ட் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஸோ செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஓகே ஸோ பணிபுரியும் இடங்களில் பாலியல் தாக்குதல் விதி sexual harassment at workplace so sexual harassment பாலியல் தாக்குதல் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் தாக்குதல் எங்க அட் ஒர்க் பிளேஸ் ஸோ வேலை செய்யற இடத்துல ஸோ அந்த பணிபுரியும் இடத்துல செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் தாக்குதல் நடக்குது ஸோ அதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் சரிங்களா பணிபுரியும் பாலியல் தாக்குதல் விதி பாருங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் தாக்குதல் அட் ஒர்க் பிளேஸ் சரிங்களா ஸோ பணிபுரியும் இடத்துல அந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஸுவல் தாக்குதல் அதாவது செக்ஸுவல் பாலியல் தாக்குதல்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரிவென்ஷன் ப்ரோஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் தமிழ் என்ன சொல்லும்னா ஸோ தவிர்த்தல் சரிங்களா தவிர்த்தல் தடுத்தல் ரெட்ரஸல் மீன்ஸ் நிவர்த்தி ரெட்ரஸல் மீன்ஸ் நிவர்த்தி அதுக்கான தீர்வு ஓகே ஸோ தவிர்த்தல் தடுத்தல் ரெட்ரஸல் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் ஸோ செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் ஓகே ஸோ ஆக்ட் த சேஞ்சஸ் இன் த கிரிமினல் லா ஓகே நெக்ஸ்ட் த சேஞ்சஸ் இன் த கிரிமினல் லா பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி இது கூட பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் கூட இன்னொன்று கொடுத்துருக்காங்க என்னன்னா ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி சரிங்களா நீதியரசர் வெர்மா குழு இவங்க ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டுட்டு வர்றாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேஞ்சஸ் இன் கிரிமினல் லா சரிங்களா ஸோ கிரிமினல் லா இந்த மாதிரி குற்றவியல் சட்டம் சரிங்களா குற்றவியல் சட்டத்தில் சில விதிமுறைகளை கொண்டுட்டு வராங்க சேஞ்ச் த கிரிமினல் லா பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி ஜஸ்டிஸ் வெர்மானுடைய கருத்துக்கள் படி அந்த குற்றவியல் சட்டம் கிரிமினல் லாவில் சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க சரிங்களா ஸோ எய்ம் இவங்க ஸோ 2013 எய்ம் செட் 2013 தான் இந்த ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி நிதியரசர் வெர்மா குழுவினுடைய பரிந்துரைகள் 2013 கொண்டுட்டு வராங்க ஸோ அதில் படி இந்த கிரிமினல் லாவில் சில இது கொண்டு வராங்க ஸோ அதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்ம் செட் கிரியேட்டிங் சேஃப் சரிங்களா ஒரு பாதுகாப்பான செக்யூர் சரிங்களா ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை ஓகே எய்ம்ஸ் அட் கிரியேட்டிங் சேஃப் அண்ட் செக்யூர் என்வாரன்மெண்ட் சரிங்களா சேஃப் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் உருவாக்குறது ஃபார் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு போத் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பாதுகாப்பான மேல் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பாதுகாப்பான சேஃப் பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்கக்கூடிய அந்த எய்ம்ஸை ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வந்தது ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டி இவங்க வந்து கிரிமினல் லாவில் இதை கொண்டுட்டு வந்து கிரிமினல் லாவில் சில மாடிஃபிகேஷன் பண்ணினாங்க ஓகே இது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நெக்ஸ்ட் do you know so next heading is do you know மேலும் அறிவன சரிங்களா next heading is what do you know மேலும் அறிவன ஸோ இந்த தகவல் தெரிஞ்சு வச்சுங்க ஏன்னா இந்த தகவல் வந்து do you know ஹெட்டிங் வந்து உங்களுக்கு சில சமயங்களில் 3 மார்க்லையோ இல்லை வேறு ஏதாவது 1 மார்க் ஏரியாவில் எடுத்துக்கிறாங்க தயவுசெய்து do you know பார்ட் எங்கே இருந்தாலும் ஜுவாலஜி புக்கில் டெஃபினட்டாக நீங்கள் பயன்படுத்துங்க ஓகே ஸோ நேஷ்னல் லெவல் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் ஓகே இது வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நேஷ்னல் லெவல் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் ஸோ தேசிய அளவில் நடத்தப்படும் உடல்நலத் திட்டங்கள் நம்ம இந்திய அளவில் நடத்தக்கூடிய உடல்நலத் திட்டங்கள் தேசிய அளவில் நடத்தப்படும் உடல்நலத் திட்டங்கள் நேஷனல் லெவல் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் ஸோ வாட் ஆர் தட் மீன்ஸ் மேசிவ் சைல்டு இம்யூனைசேஷன் மாபெரும் குழந்தைகள் தடுப்பூசி திட்டம் ஓகே மேசிவ் சைல்டு இம்யூனைசேஷன் மாபெரும் குழந்தைகள் தடுப்பூசி திட்டம் ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதிரியான முக்கியமான மாதங்கள் வரும்போது ஸோ அந்த ஃபியூ டேஸ் அந்த பிறந்த இன்ஃபேண்டலுக்கு நம்ம போலியோ தடுப்பூசி போடுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு தட் இஸ் வாட் அது ஃபுல்லாக ஒரே டைமில் இந்தியா ஃபுல்லாகவே ஸோ அந்த வேக்சினேஷன் தடுப்பூசிட்ட கொடுத்துட்டு இருக்கிறாங்க தெரியும் ஸோ அந்த போலியோ வேக்சின் போகிறனால அந்த குழந்தைகளுக்கு அந்த இளம்பிள்ளை வாதம்ங்கிற போலியோ பிரச்சனைலேருந்து கொஞ்சம் விடுவிட வைக்கலாம் ஓகே பர் ஸோ மேசிவ் சைல்டு இம்யூனைசேஷன் மாபெரும் குழந்தைகள் தடுப்பூசி திட்டம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்ளை ஆஃப் நியூட்ரிஷனல் ஃபுட் டு த பிரெக்னென்ட் உமன்
சரிங்களா, சப்ளை ஆஃப் நியூட்ரிஷனல் ஃபுட் டு த பிரெக்னென்ட் உமன். ஸோ கருவுற்ற பெண்களுக்கு ஒரு சத்தான உணவை அந்த கருவுற்ற காலங்களில் வழங்குதல். ஓகே, சப்ளை ஆஃப் நியூட்ரிஷனல் ஃபுட், சத்தான உணவுகளை டு த பிரெக்னென்ட் உமன், சரி, அந்த கருவுற்ற பெண்களுக்கு, மாதமடைந்த பெண்களுக்கு வழங்குதல். நெக்ஸ்ட் ஜனனி சுரக்ஷா யோஜனா. திஸ் ஒன் கைண்ட் ஆஃப் another one national level healthcare program. Janani Suraksha Yojana. This is another one kind of programs. This program also helpful to females at the time of pregnant and some other area. So this three. Next, some other kind of healthcare programs are found. See that heading is RMNC. So this RMNCH approach. So it is an integrated approach. Okay, integrated approach of our reproductive, maternal, newborn, child and adolescent health. ஓகே, இன்டகிரேட்டட். இது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பாகும். இதில் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஒருங்கிணைந்த அமைப்பு செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ், இனப்பெருக்கம் சார்ந்த, மெட்டர்னல், ஸோ அந்த தாயின் உடல் சார்ந்த, நியூபோர்ன், புதிதாக பிறந்த குழந்தை, சைல்டு, அந்த வளரும் குழந்தை, அண்ட் அடலசன்ட் ஹெல்த், சரிங்களா, ஸோ முதியவர்களின், அந்த வயதடைந்தவர்களின் ஹெல்த். ஸோ இதெல்லாம் கலந்த ஒரு அமைப்பாக அவங்களை பராமரிக்க அமைப்பாக இருக்கிறது RMNCH அப்ரோச். அதுக்கு அடுத்தது திஸ் இஸ் ஃபோர். ஃபிஃப்த் ஒன் இஸ் ஜனனி சிசு சுரக்ஷா கேரியகிராம். ஜனனி சிசு சுரக்ஷா கேரியகிராம். Okay, this is another one kind of reproductive health approach. Next, last one is Pradhan Mantri Surakshit Matritva Abhiyan. Pradhan Mantri Surakshit Matritva Abhiyan. So these are all etc. So some other kind of healthcare are found in this sector. So etc. are taken up the national level by the environment India. ஓகே, நேஷனல் லெவல் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம கவர்மெண்ட் இந்த மாதிரி 7-8 சிஸ்டம் வச்சுருக்கேன். இது ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் சிஸ்டம் இருக்குது. அது பார்த்துங்க தெளிவாக, 1 செகண்ட் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் another one, do you know? மேலே கேட்ட இப்போ பார்த்து வந்து 3 மார்க்கில் கேட்கல, பார்த்து தெளிவாக. நெக்ஸ்ட் do you know? ஸோ நெக்ஸ்ட் do you know, ரெண்டாவது மேலும் மாதிரி என்ன பாருங்கள். குளோபலி about 800 women die every day. ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா குளோபலி about 800 women, 800 பெண்கள், 800 women die every day. சரிங்களா, ஒரு நாளைக்கு 800 women வந்து இறக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ப்ரிவென்டபிள் காசஸ் ரிலேட்டட் டு ப்ரெக்னென்சிக்கு சைல்ட் பர்த். சரிங்களா, ஸோ அந்த கருவுறுதல் மற்றும் குழந்தை பிறப்பு சார்ந்ததாக கிட்டத்தட்ட ஒரு 800 உமன்ஸ் டெய்லி இறந்துட்டு இருக்கிறாங்க உலகம் வந்து. ஸோ 20% ஆஃப் த women are from India. ஸோ அந்த 800ல் கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் த women are from India. ஸோ இந்தியாவிலேருந்தே கிட்டத்தட்ட 20% பீப்புள் வந்து வந்துடுறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் மொத்தம் 800 உமன் வந்து டெய்லி இந்த ப்ரெக்னென்ட் அண்டு சைல்ட் பர்த் ரிலேட்டட் இழக்கிறாங்க. ஸோ அதில் 20 விழுக்காடு இந்தியாவிலேயே வந்துருச்சு. ஓகே, சிமிலர்லி இந்தியாஸ் இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட். சிமிலர்லி இந்தியா இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி, இந்திய குழந்தைகள் இறப்பு ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஸ் 44% அவுட் ஆஃப் 100 லைவ். 1000 பெண்கள் வாழ்கிறாங்கன்னா அதில் 44 பேர் வந்து இந்தியாவிலே இறந்துட்டுருக்காங்க. 44 குழந்தைகள், 1000 குழந்தைகள் உயிரோடு இருக்குதுன்னா 44 குழந்தைகள் டெய்லி சேர்த்துட்டு இருக்குது, பெண் குழந்தைகள். ஓகே, சிமிலர்லி இந்தியா இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி வாஸ் 44% அவுட் ஆஃப் 1000 லைவ். 1000 பேர் வாழ்கிற குழந்தைகளில் ஸோ 44 குழந்தைகள் இந்தியாவிலே இறந்துட்டு இருக்குது. ஆல்தோ India has witnessed a dramatic growth over the last 2 decades. ஸோ கடந்த 20 ஆண்டுகளில், ஸோ லாஸ்ட் 2 decadesனா 10 years, ஸோ 2 decades கடந்த 20 ஆண்டுகளில், ஆல்தோ இந்தியா ஹேஸ் விட்னஸ்ட் dramatic growth, ரொம்ப வேகமான growth போயிட்டு இருக்கு ஓவர் த லாஸ்ட் 20 years. ஸோ மெட்டர்னல் மோர்டாலிட்டி ஸ்டில் ரிமைன்ஸ் ஹையஸ்ட் இன் கம்பேரிஸ் டு மெனி டெவலப்பிங் நேஷன்ஸ். ஸோ மற்ற டெவலப்பிங் கண்ட்ரி, வளரும் நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் ஸோ அந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி, தாய் இறப்பு, அந்த பிரசவத்தின் போது இறக்கக்கூடிய அந்த பெண்மணியினோட இறப்பு லெவல் வந்து ஹை மோர்டாலிட்டி ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டில் ரிமைன்ஸ், இன்றைக்கும் அது மாறிவிட அப்படியே இருக்குது. We can compare to many other developing nations. Okay, so these are sometimes ask us 3 mark. Okay, so note it. So today class is over. So we will meet
next video in next interesting topic. Thank you. Keep watching.